குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. எல்லா பலமும் நலமும் ஒன்று குமிழ இறையருளும் திருவருளும் என்றும் குருவருளோடு உங்களோடு இருக்க வணக்கம். அதாவது என்னன்னா, மாங்கல்யம் இருக்கு இல்லையா, அந்த மாங்கல்யம் அவரவருடைய குலத்தின்படி வழக்கத்தின்படி சம்பிரதாயத்தின்படி நீங்கள் மாங்கல்யம் அணிஞ்சிருப்பீங்க. இந்த மாங்கல்யம் நாளடைவில், அது பல ஆண்டுகளோ வரும் பொழுது நாளடைவில் ஓட்டையாக போவது, அடுத்தபடியாக நசங்கி போகிறது, அது கொஞ்சம் நலிந்துரும், அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்சு பிண்டு பிண்டா இருக்கும். இந்த ஓட்டையாகிறது, நலிந்து போகிறது, நசங்கி போயிருக்கிறது, இது எல்லாம் மாங்கல்யத்தில் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது கண்ணுக்கறியாத கணவன் மனைவியிடத்திலே பல தொல்லைகளை கொடுத்துவிடும். தேவையில்லாத தொல்லைகளை நம்மையும் அறியாமல் கொடுப்பதற்கு இந்த மாங்கல்யம் என்ற ஒன்று, எப்படி சிலைகள் விண்ணப்பட்டால் நாம் வைத்திருக்க மாட்டோமோ அதுபோல் மாங்கல்யம் விண்ணப்பட்டிருந்தால் நாம் வைத்துக் கொள்வது நல்லதல்ல. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதாங்க நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம். இது மாற்று மாங்கல்யம் நீங்கள் செய்து கட்ட வேண்டும். அதுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, சில பேர் மஞ்சள் கட்டி அந்த தாலியை எடுத்து வச்சு அதை அழித்து இன்னொரு புது தாலி செய்து மாங்கல்யம் செய்து போட்டுக்கிறீங்க. அது கூடாது. இந்த உடைந்த நலிந்து போன அந்த மாங்கல்யத்தை நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். யாருக்கு? எந்த கடவுள் உங்களுக்கு இஷ்ட தேவதை, எந்த கடவுளாவது இருக்கட்டும், அந்த கடவுளுக்கு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அந்த கடவுளுக்கு அந்த மாங்கல்யத்தை உண்டியலிலே போட்டுவிட வேண்டும். போட்டுவிட்டு புதிய மாங்கல்யம் செய்து அது இரவு தங்காமல் ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நாள் தேர்ந்தெடுக்கிறதுல சில விஷயங்களை கடைபிடிங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இதை புதுப்பித்து போடும் பொழுது எந்த குறைபாடும் இல்லாமல் நிறைவோடு இருக்கும். எந்த வயது வரைக்கும் உள்ள ஆண் பெண் இருவருக்கும் தம்பதியர் சுமூகமாய் எல்லா நல்லதோடையும் சந்தோஷத்தோடையும் இருப்பீங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அப்போது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. ஆண் பெண் இருவருக்குமே, அது மனைவிக்காகட்டும் கணவனுக்காகட்டும் ஜென்ம நட்சத்திர நாட்கள் இருக்கக்கூடாது. ஒன்று, நீங்கள் பிறந்த மாதம் இருக்கக்கூடாது. மூணாவது விஷயம், உங்கள் இருவருக்கும் தாராபலன் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் நாள் பார்ப்பவரிடத்திலே கேட்டால் அதை உங்களுக்கு குறித்து கொடுப்பார். தாராபலன் ஒன்று இருக்கிறது. அந்த தாராபலன் என்பது இருவருக்கும் வருவது முதல், யாராவது ஒருவருக்கு இருப்பது இரண்டாவது ஸ்தானம். ஏன்னா அந்த நாள் கிடைக்கணும் உங்களுக்கு. இந்த நாளிலே தான் நீங்கள் அந்த மாங்கல்யத்தை முறைப்படி சூரியன் உதயமாவதற்கு முன்பாக அந்த கோயிலிலே நீங்கள் போட்டுவிட்டு புத்தாடை அணிந்து தன் கணவனாலே அந்த மாங்கல்யத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரமாக இருக்கக்கூடாது, பிறந்த மாதமாக இருக்கக்கூடாது, தாராபலன் வர வேண்டும், நிச்சயமாக நாட்கள் நன்றாக இருக்க வேண்டும். இந்த நான்கையும் கடைபிடித்து சூரியன் உதயமாவதற்கு முன்பாக செய்வது நல்லது. ஆக நடிந்த மாங்கல்யமும் உடைந்த மாங்கல்யமும் விரிந்த மாங்கல்யமும் என்றும் விருட்சத்தை தரா கேடே விளையும் அப்படின்னு இருக்கிறதுனால இதை கடைபிடித்து செய்தால் அதனால் ஏற்படுகின்ற மாங்கல்ய தோஷம் விலகி எப்படியெல்லாம் சுமங்கலி பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். ஆடவருக்கு துன்பமில்லாமல் நல்லதொரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனை வயதாகினாலும் அந்த வயதுக்கேற்ப மகிழ்ச்சியை இது கொடுக்க வல்ல ஒரு அற்புதம்தான் இந்த மாங்கல்ய மாற்று முறை. இதை செய்து பயனடைங்க, நலமாயிருங்க. இன்னொரு பகுதியோட பார்க்குறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.